ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நசி விலாக். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரொம்ப சாஃப்டான ஹெல்த்தியான கேரட் சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நார்மலான சப்பாத்தி செய்கிறதுக்கும் எப்படி செய்கிறதுன்னு நிறையா டிப்ஸ் கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். கேரட் சப்பாத்திக்கு நம்ம வந்து 1/4 கிலோ கேரட் எடுத்திருக்கோம். அதை வந்து தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கப் வந்து வீட் ஃப்ளார் எடுத்திருக்கேன். அது கூட வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்னென்னா, நல்லா வந்து சாஃப்டாக சப்பாத்தி கிடைக்கணும் அப்படின்னா வெதுவெதுப்பான தண்ணி ஆட் பண்ணி வந்து கலக்குங்க. அப்போ வந்து சாஃப்டாக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த கேரட்டை அரைச்சி வச்சத பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் சாஃப்டாக வரும். வந்து லூஸாக வந்து பிணையணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைட் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். கொஞ்சமாக வந்து வெதுவெதுப்பான தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து இதை வந்து பிணைஞ்சு எடுத்தால் ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து அவ்வளோதான், மூடி வச்சுருங்க ஒரு ஓரமாக ஒரு 1/4 மணி நேரத்துக்கு. அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து பேலிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து பேலிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா வந்து பேலிச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து இதில் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பேலிச்சிருக்கேன். உங்களுக்கு சர்க்கிள் ஷேப்லேயே நீங்கள் வந்து இது பண்ணலாம், இல்லைனா வந்து ரோல் மாதிரி கூட பண்ணலாம். சைட்லலாம் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டால் ரொம்ப ஃப்ளஃபியாக வரும். சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதை வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ். கிட்ஸ்லாம் வந்து சாப்பிடாம இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து இதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கேரட்டை நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நியூட்ரிஷியஸாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அட் த சேம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ். இதுக்கு வந்து நான் வந்து பீஃப் கிரேவி வச்சு சாப்பிட்டேன். தேங்க்யூ காய்ஸ்.